மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. பத்திரிகையாளர் திரு மணிலேருந்து வாழ்த்து துவங்குறேன் சார். திமுகவை வீழ்த்த தாவேக்காவால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஜயுடைய பேச்சையும், எத்தனை என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தான் பாஜக திமுக விமர்சித்த விஜய் அப்படிங்கிற போல்ட்னஸையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அதாவது ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நெருங்க தங்கள் கட்சியை நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதோ, தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு மேலும் உற்சாகப்படுத்துவதோ இருக்கத்தானே செய்யணும். அது மட்டும்தானே செய்யணும். ஒரு உற்சாகம் தான் இது. அதுதானே வேலையே. இதில் நீங்கள் அதில் இன்றைக்கி என்ன நடந்தது, 3வது ஆண்டு தொடக்க விழா தமிழக வெற்றி கழகத்தினுடைய என்ற கட்சிக்கு நடக்குது. அப்போ அதில் வரக்கூடியவர்கள்னு எண்ணிக்கையில் வரக்கூடியவர்களும் சரி, அது வெளியே போனாலும் சரி, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு வேண்டிய தலைவர் மட்டும்தான் இன்றைக்கி பேசினார். மற்றவங்கெல்லாம் அவங்களுடைய மாநில நிர்வாகிகள்லாம் பேசலை. ஆமாம், புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய பேச்சு பிரதானமாக இருந்துச்சு. உங்களுடைய பேச்சு பிரதானமாக இருந்துச்சு. என் பேச்சு பிரதானமாக இருந்ததா? ஆமாம். பிரதானமாவா பிரமாதமாவா? ரெண்டுமே சொல்லலாம் சார். ஏன்னா பிரதானமாக இருக்க முடியாது, புரியுதுங்களா? 10 நிமிடம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. நான் கேட்கும் பொழுதே என்ன 10 நிமிடம் தான் பேசணுமா, 10 நிமிடம் தானே அப்படின்னு கேட்டேன். உடனே ஒரு இதுக்காக அதெல்லாம் இல்லை அப்படின்னு ராஜ்மோகன் சொன்னார். அங்கே மாதிரி எதுக்கு அவங்க வெற்றி கழக தலைவரும் என்னார், எவ்வளோ நாள் பேசலான்னு. எவ்வளோ நாள்லாம் பேசுவதற்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அது நமக்கு தேவையும் இல்லை. நான் 10 நிமிடம் தான், சரியாக 10 நிமிடம் தான் எடுத்தேன். இன்றைக்கி உள்ள யதார்த்தத்தை பற்றி உள்ளதில் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது இங்கு மட்டும் உள்ள எழுச்சி அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்டேன். நான் பேசியது உலகம் முழுக்கவே. அதாவது இப்போ தான் முடிந்த நவம்பர் 15 மெக்சிகோ நாட்டினுடைய ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடியவர்கள் பூரா ஜெனரேஷன் இசட் என்று தான் வந்திருக்கு ரொம்ப தெளிவாக. அதற்கு பிறகு செப்டம்பர் 15 நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சி பேரில் ஊழல் செய்தாலும் ஊழலை எதிர்த்துன்னு சொல்லி போட்டு மிக கொடுமையாக அந்த இளைஞர்கள் அவர்கள் இந்த இளைய தலைமுறையர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஜென் இசட்னு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள், 2018 நடந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமும் சரி, 2017 நடந்த ஜல்லிக்கட்டு மெரினாவும் சரி, 2009 நடந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்த ஈழத் தமிழர்களும் சரி, எல்லாமே இளைஞர்களுடைய எழுச்சி தான். இது காலத்தினுடைய இன்றைய கோலம் என்பதை நான் விளக்குச்சேன். அதில் ஒரு அங்கமாக தான் இங்கும் கூட வந்திருக்கிறாங்க இளைஞர்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலுக்கு இது ஒத்து வருமா சார்? தேர்தல் அரசியலில் இது ஒத்து வருமா? வெற்றிக்கு வாய்ப்பு கொடுக்குமா? அது தேர்தலை முதன்முறையாக சந்திக்க போகிறாங்க. அவங்க சந்தித்த பிறகு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குல்ல, அதை வச்சு பேசும்போது தான் நமக்கு புரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி கிராமங்கள் எல்லாவற்றுக்கும் கிட்டத்தட்ட உங்கள் 50 ஆண்டுகள் பயணத்தில் போயிருக்கீங்கல்ல, ஒத்துக்குவாங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு, எங்கள் கிராமத்துக்கே வரல, எங்கள் மாவட்டத்துக்கு இது வரைக்கும் வரல அப்படிங்கிற. இன்னொன்றுங்க, நீங்கள் கடந்த காலத்தினுடைய விஜயவே விட்டுருங்க, விஜய் கட்சியவே விட்டுருங்க, பொதுவாக சமூகத்தை பற்றிய மதிப்பீடு என்பதில் பலரும் புரிந்து கொள்ள மறுப்பது என்னென்னா, கடந்த காலத்தினுடைய வேலை நடை, கடந்த காலத்தினுடைய சிந்தனை போக்கு, கடந்த காலத்தினுடைய முறைகள், போராட்ட முறைகள் எல்லாமே காலாவதியாகி முழுக்க மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் போராட்டம்னா என்ன? இன்றைக்கி நடைமுறையில் ஒரு துணை ஆய்வாளரை ஆணையரை எதிர்த்து நாங்கள் கெர்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் 5 பேர் 7 பேர்லாம் இருப்பாங்க, போய் சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் கெர்ரோ பண்ணதுக்கு அனுமதி கொடுங்க. அவரும் சரி இந்த இடத்துலேருந்து கிளம்புங்கள், 10 நிமிடம் உங்களுக்கு கொடுத்துட்டு ஊடகமெல்லாம் எடுத்த பிறகு நாங்கள் கைது பண்ணுவோம். சரி, இதுதானே இன்றைக்கி உள்ள போராட்ட முறையாகவே இருக்குது. நீங்கள் முறையெல்லாமே மாறிப்போச்சு. அதனால் நிறைய புரட்சி பேசினவங்க எல்லாம் இப்பொழுது இணைய வழி புரட்சியாளராக மாறிட்டாங்க. இவங்கெல்லாம் வாக்களிக்கிற முறையில் மாறிட்டாங்க. நீ நேபாளத்தில் சொன்னீங்க, வாக்களிப்பின் மூலமாக சுஷீலா வரல, அந்த போராட்டம் நடைபெறுது, ஒளியை நீக்கிறாங்க, சுஷீலாவை நியமிக்கிறாங்க, அவ்வளோதான். வாக்களிப்பின் மூலமாக இளைஞர்களுடைய போராட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா?
நீங்க சொன்ன ஜல்லிக்கட்டா இளைஞர்கள் வந்து இருக்கட்டும். தலைமை எடுத்தார். இப்போ மெரினாவில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. ம். இளைஞர்கள் தான் தலைமை எடுத்தது, முன்கை எடுத்தது. பெற்றோர்கள், பெரியவர்கள், எல்லா குடும்பத்து பெண்கள் உட்பட வந்து கலந்துக்கிட்டாங்க. இல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். இதெல்லாமே போராட்ட வடிவங்களுக்கான வெற்றி தான், நான் நேபாள வரைக்கும். ஆனால் வாக்கு செலுத்தி வெற்றியை உருவாக்கி இருக்கிறார்கள் இளைஞர்கள். ஏதோ புதிய முறையில் முயற்சி பண்ணுறாங்க போல இருக்குது, நமக்கு தெரியலை. புரியுதுங்களா? இது புதிதாக இருக்குது. புதிதாக இருப்பது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு தொடங்க ஆரம்பிக்க முடியுமா? செல்லுபடி 1000 கண்டிப்பாக எப்படின்னு தொடங்க ஆரம்பிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் எம்ஜிஆரே கொண்டு வராங்களே, 77ல் இருந்து மாதிரி. யாரை தான் சொல்லணும்? அப்போ அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, இந்த தேர்தலை தான் சந்திக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுவரை சோதிக்கப்படாத வாக்கு வங்கி அவர்களுடையது என்பது எல்லோருக்கும் தெரியுது. அவர்களும் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். அதில் ஏற்கனவே ஒரு 6 மாதம் முன்னால் அதில் ஒரு அமைப்பாளரே சொன்னார், இணை அமைப்பாளர், நாங்கள் யாருமே அரசியல் பின்னணி உள்ளவங்க இல்லைன்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஒரு குழாம் வந்து எடுக்குது. அப்படி எடுக்கும் பொழுது அவங்க பார்க்குறாங்க, யாருக்கு என்ன சினிமாக்காரன் சொல்கிறீங்க, அப்போ ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறீங்க. அப்போ அவங்க மத்தியில் என்ன தான் கேடயம் தூக்குவாங்க? அவர்களை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட, தற்காத்து கொள்ள. எம்ஜிஆர் தான் அதேமாரி சினிமாவிலேருந்து வந்திருக்கிறாரு. எம்ஜிஆரையும் ரசிகர்கள் சொன்னீங்க, அதை தான் சொல்லுவாங்க. சரி, எம்ஜிஆர் எடுத்துட்டு தான் விஜயகாந்த் வந்தார், சக்ஸஸ் பண்ண முடியலையே. நீங்கள் விஜயகாந்துடைய கூட்டத்தை விஜயகாந்த் சக்ஸஸ் பண்ண முடியவில்லை என்பது உங்களுடைய ஒரு கருத்து. விஜயகாந்த் சக்ஸஸ் பண்ணினார், ஆனால் சில விஷயங்களில் தொடர முடியவில்லை என்பது இன்னொரு கருத்து. வெவ்வேறு கருத்து தானேங்க. உங்கள் கருத்து மட்டுமே தான் சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரியலை எனக்கு. விஜயகாந்த் வெற்றிகரமாக ஆகவில்லையாமல் அவர் தனியாக நின்று ஒரு இடத்துல வெற்றி பெறுறாரு. அதற்கு பிறகு என்ன ஜெயலலிதாவுடன் வந்து இணைந்து நிற்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக வர்றாரு. அதெல்லாம் வந்து வெற்றி அல்லன்னு சொல்ல முடியுமா? அவர் கொடியை வந்து முன்கூட்டியே என்ன அவர் வந்து இதுலேருந்து ஒன்று கேட்க சார். அப்போ விஜயும் இதை மாதிரி ஸ்லோ ப்ராசஸில் தான் நிற்பார். இந்த தேர்தல்லையே அவரால் என்ன பண்ணிட முடியாது, ஒரு பெரிய வெற்றியை பெற்ற. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க வந்து இந்த தேர்தலில் நம்ம எல்லாம் வந்து பெருசாக வெற்றி பெற மாட்டோம், அடுத்த தேர்தல் பார்த்துக்குவோம், இந்த தேர்தலில் எல்லாரும் ஓட்டு போடுங்க, இப்படி சொல்லணுங்கிறீங்களா? எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்க எப்படி நடத்தணும்னு சொல்லுங்க ஆலோசனை? அவங்க நம்பிக்கை ஊட்டலாம், வலு ஊட்டலாம். வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலேருந்து விஜய் வந்து வாக்குச்சாவடியில் வாக்களிப்பாங்கன்னு விஜய் சொல்லலாம். மணி சார் என்ன நினைக்கிறீங்க? விஜயகாந்த் மாதிரியான வளர்ச்சி இருக்குமா, விஜய்க்கு எம்ஜிஆர் மாதிரி வளர்ச்சி இருக்குமான்னு? இல்லை, எம்ஜிஆர் மாதிரியே இன்னொன்று வராதுங்க. இது இன்னொரு விஜய் மாதிரி வரும். விஜயகாந்த் மாதிரியே வராதுங்க, அது இன்னொன்றாக வரும். விஜயகாந்தினுடைய முதல் பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் என்ன, அவர் தனித்து நின்றது. இரண்டாம் பகுதின்னு எடுத்துக்கிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட சேர்ந்து நின்றது. அப்போ இரண்டாம் பகுதியில் கிடைத்த பலன்கள் முதல் பகுதியில் கிடைத்த பலனும் பலன் இன்மையும். அப்போது இவர் வந்து அதை பின்பற்ற போகிறாரா, இதை பின்பற்ற போகிறாரா என்பது தேர்தல் அறிவிப்பு வரும் வரை கேள்விக்குறி தானே, இல்லைங்களா? அதனால் ஒவ்வொன்றும் பாடம் கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் பாடம் படிப்பார்கள், படித்து கொண்டு முன்னேறுவார்கள், படியேறுவார்கள். என்ன, எல்லோரும் லட்சியத்தை பற்றியும் இலக்கை பற்றியும் பேச முடியும். இல்லை, அதை இன்னொன்று நான் கேட்டுறேன் சார் உங்கள்கிட்ட. இது வரைக்கும் திமுகவை தீய சக்தி அப்படிங்கிறத தாண்டி இப்போ எத்தனை என்ஜின் அப்படிங்கிற, எத்தனை என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் நான் தான் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, பாஜகவையும் அதிமுகவையும் எல்லா இடங்கள்லையும் கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஒரு பெரிய நெருக்கடி வரும். இங்கே ஒருத்தர் வந்து டபுள் இன்ஜின் சொன்னார், சரிதானா? வந்தார், டெல்லியிலேருந்து வந்தார், டபுள் இன்ஜின் சொன்னார். அவர் டபுள் இன்ஜின் சொல்வது வந்து நம்மளை இன்ஜின் இல்லாமல் ஆக்க போகுதா அப்படின்னு சொல்லி போட்டு கூட என்ன தமிழ்நாட்டினுடைய அந்த கூட்டணியில் உள்ள பெரிய கட்சிக்கு என்ன கிளேசம் உருவாயிருக்கும், அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு. உடனே அதை வந்து திமுகவை பொறுத்தவரை என்ன அதை வந்து அதை தாக்கி என்ன இன்ஜின்னு டப்பா இன்ஜின் அப்படின்னு அவங்க போட்டாங்க. சோறுட்டி நாங்கள் ஓட்டலைன்னாங்க, அப்புறம் அவங்க தான் ஓட்டினாங்க நினச்சி. இப்படி எல்லோரும் சொல்லும் பொழுது இவர் வந்து டப்பா இன்ஜின் இல்லை, நாங்கள் டாப் இன்ஜின். அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் டி ராஜேந்திரன் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின், டாப் இன்ஜின். அப்போ இதில் எது தேர்வு செய் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் கேள்வித்தாள் எழுதுவீங்களா? இதெல்லாம் வந்து சொல்லாடல்கள். சொல்லாடல்கள் எதற்கு பயன்படும்? தங்கள் கட்சியை, தங்கள் தொண்டர்களை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு ஒவ்வொரு தலைமையும் எடுக்கும் முயற்சிகள். விஜய் இன்னும் பேசும்போது டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு, நீங்களும் டெக்னிக்கலாக, ஆனால் வாக்காளர்கள் எல்லாருமே டிஜிட்டல் மயம் ஆயிட்டாங்களா?
இவர் புரியல, வாக்காளர்கள் டிஜிட்டல் மயமாவதுன்னா என்னதுன்னு எனக்கு புரியல. இல்லை, டிஜிட்டலில் எல்லாரும் வந்துட்டாங்க, தேர்தல் பரப்புரை டிஜிட்டல் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு அவர் நினைக்கிறார்ல. அப்போ இங்குள்ள வாக்காளர்கள் டிஜிட்டல் மயம் என்பது ஒன்று வந்திருக்கா இல்லையா உலகத்துலேயும் இந்தியாவிலையும்? முதல்ல 2014 பிரதமராக வந்தவர் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி அறிவித்தார். உள்ளபடியே நான் உட்பட எல்லோரும் கேலி பேசினோம். சும்மா வந்து இந்திய துணைக்கண்டம் எவ்வளோ பெரிய இது, இங்கே வந்து சும்மா டிஜிட்டல்னு சொல்கிறார். இல்லை சமூக வலைத்தளம்னு சொல்லி போட்டு அவர் சமூக வலைத்தளம் விஷயங்களில் தான் பரப்புரையை செய்தார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா சமூக வலைத்தளம் தான் மேலோங்கி நிற்கிதே. இந்த தலைமுறை, இளைய தலைமுறையை கூட நான் வந்து டிஜிட்டல் தலைமுறை என்பதாக தான் பார்க்குறேன். ஓகே, அப்போ மோடி எடுத்த அந்த விஷயத்தை தான் விஜய் எடுத்துட்டு வராரு. மோடி என்ற மனிதன் அல்ல விஷயம், புரியுதுங்களா? இந்த டிஜிட்டல் என்பது புதிதாக உலகத்தில் அறிமுகமாய் வந்திருக்கிறதா இல்லையா? இன்னமே நீங்கள் என்ன சொல்லணும்? ஏஐ சொல்லணும், புரியுதுங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லணும். ஒவ்வொன்றும் வரும்பொழுது அதுக்கு தகுந்தாற்போல சொல்லணும். இதுதானே பரப்புரையினுடைய அணுகுமுறை. இதில் என்ன இருக்கு மணி சார்? இல்லை, இது வந்து நம்ம நேயர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள். எடுபடாதுன்னு 53 விழுக்காடு, எடுபடாதுன்னு 63 விழுக்காடு கொடுத்துருக்கிறான். என்னன்னு சொன்னால், இதில் மீண்டும் நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய மாதிரி டெஸ்டட் நான் டெஸ்டட் என்ற பார்வையில் இருந்து தான் அது வந்து பார்க்கப்பட முடியும், பார்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க சொல்ல வருவது கூட்டணியை மாற்ற வேண்டும்னு சொல்ல வராங்களா என்ற கேள்வியும் கூட வருது. அதாவது அதிமுக விஜய் சேர்ந்தால்தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா என்ற கேள்வியும் வருது. பாஜக எங்கு சேர்ந்தாலும் அது வந்து பலவீனத்தை ஏற்படுத்துவதற்குள்ள தகுதியும் திறமையும் உண்டு தமிழ்நாட்டில். அதுதான் வந்து என் புரிதல். அதனால் இதை வைத்து மட்டுமே நாம் வந்து கணக்கு பார்ப்பது என்பது அல்ல இப்பொழுது உள்ள